சார் இப்போ கம்பெனியோட ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட போகுது சார் வரும் காலங்கள்ல? நீங்க கம்பெனின்னா என்ன? எந்த மாதிரி கம்பெனி சொல்றீங்க? யுஎஸ்ல ஐடி கம்பெனிஸ். ஆமா, யுஎஸ் கம்பெனிஸ். இல்ல 2 விதமான கம்பெனிஸ் இருக்கு. இப்போ ஆப்பிள், கூகுள் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா அவங்களும் நிறைய H1B வச்சிருக்காங்க. ஆனா அந்த மொத்த பாப்புலேஷன்ல ஆப்பிள் எம்ப்ளாயிஸோட பாப்புலேஷன்ல H1B ரொம்ப மினிஸ்கியூலான பெர்சன்டேஜ் வச்சுக்கோங்களேன். சிங்கிள் டிஜிட் பெர்சன்டேஜ்ல தான் இருக்கு H1B. இது வந்து பெருசா வந்து அஃபெக்ட் ஆகாது. பெருசா அஃபெக்ட் ஆகக்கூடியது வந்து இந்தியாவிலிருந்து அமெரிக்காவை வந்து ஒரு தலைமையிடமா கொண்டு முக்கிய ஒரு மார்க்கெட்டா, தலைமையிடமா சொல்றதை விட முக்கிய ஒரு மார்க்கெட்டா கொண்டு இயங்கக்கூடிய மிகப்பெரிய ஐடி சர்வீசஸ் நிறுவனங்கள், அவங்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. உதாரணத்துக்கு டாடா, டிசிஎஸ், காக்னிசன்ட், விப்ரோ, HCL, LNT இந்த மாதிரியான கம்பெனிகள். ஏன்னா இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இவங்க வந்து சர்வீசஸ் ஆட்களை கொண்டு போய் கொடுத்து அதுக்கு தானே சார்ஜ் பண்றாங்க. இப்ப ஆப்பிள், கூகுள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஆட்களை வச்சு அவங்க சார்ஜ் பண்றாங்க. அவங்க ப்ராடக்ட்டை சேல் பண்ணி அவங்களுக்கு பணம் வருது. இங்க இருக்கிற கம்பெனிகள் வந்து டைம் தான் விற்கிறாங்க. நம்ம விற்கிறது என்னன்னா ஒரு ஹியூமன் ரிசோர்ஸோட டைம்.